ஹாய் எவ்ரிவன். டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவாட்டு குழம்பு. இந்த கிளைமேட்டுக்கு சூடாக கருவாட்டு குழம்பு, சுட சுட சாதம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இன்றைக்கி அதை பண்ண போகிறோம். ஸோ நான் கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய், வாழைக்காய் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளி கொஞ்சம் ஊற வச்சுட்டு கருவாடும் தண்ணியில் போட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம இந்த சட்டியில் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சட்டியை ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே நான் மச்சக்கொட்டை கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ சட்டி காஞ்சதும் நம்ம நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றியாச்சு. ஊற்றிட்ட உடனே நம்ம கொஞ்சம் நல்லா அதை காய வைக்கணும். இப்போது எண்ணெய் சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சோண்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கோங்க. வடகம் கூட போட்டுக்கலாம். வடகம் போட்டுட்டால் நம்ம இந்த கடுகு வெந்தயம்லாம் தனியாக போட வேணாம். ஸோ என்கிட்ட அது காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போடலை. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, பூண்டு நசுக்குனது. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் தான், நான் குட்டி வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் அதை தான் அரிஞ்சிருந்தேன். ஸோ அது 2ம் போட்டு நல்லா வதக்கிட்டு லைட்டாக வெங்காயத்துக்கு வதங்க கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இங்கே புளி எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா, ஊற வச்ச புளியை கொஞ்சம் கரைச்சிக்கிட்டு, நான் எப்பயும் எப்படி பண்ணுவேன்னா புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிறதெல்லாம் வடிகட்டிட்டு தக்காளியும் அதிலே போட்டு நல்லா நான் இது பண்ணிவிடுவேன். ஸோ அப்போ டேஸ்ட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் புளியை அந்த வடிகட்டிட்டு நெக்ஸ்ட்டு இது ஒரு 2 நல்லா பழமான தக்காளி. ஸோ அதை நல்லா கரைச்சிட்டு என்ன பண்ணணுன்னா அந்த சக்கையை அப்படியே எடுத்து நம்ம குழம்புலேயே வதக்குறோம் இல்லையா, அதிலே போட்டு வதக்கிடணும். ஸோ அதோட இது மட்டும் பல்ப்பு எல்லாம் மட்டும் அந்த புளி தண்ணியிலே நல்லா ஊறுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த தக்காளியை எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நல்லா வதங்கினதும் இந்த பக்கம் குழம்புக்கு நம்ம தேவையான மசாலா எல்லாம் போட்டு அந்த புளி தண்ணியிலே போட்டு வச்சுருவேன். ஸோ ஊறுனா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இது நல்லா இந்த மாதிரி வதங்கிடுச்சா, வதங்கினதும் நம்ம கத்திரிக்காவும் வாழைக்காவும் நம்ம தனியாக ஏற்கனவே அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இல்லைன்னா கருப்பாயிடும். ஸோ தண்ணியில் போட்டு வச்சுருந்ததை எடுத்து போட்டுட்டு வேக வச்ச மச்சக்கொட்டை, இது ரொம்ப ஹார்டாக இருந்தது, அதனால் நான் முன்னாடியே சோப் பண்ணி லைட்டாக வேக வச்சுக்கிட்டேன். வதக்கும் போதே போட்டு நான் இன்னும் கொஞ்சம் வதக்கிட்டு குழம்பு கொதிக்கும் போது மிச்சம் இருக்கிறது வெந்துடும். கொஞ்சம் ஹாஃப் பாயில் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது இந்த குழம்புக்கு சொன்ன இல்லையா குழம்பு தூள், இது அம்மா அரைச்சி கொடுத்தது தான். ஸோ இது ஒரு 2 இல்லை 2 ஸ்பூன் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். இதில் அவ்வளோவா காரம் இருக்காது. ஸோ அதனால் நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு காரத்தூள், இது லைட்டாக கலருக்காக தான் லைட்டாக போட்டுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு உப்பு ஏற்கனவே இந்த கருவாடில் அதிகமாக உப்பு இருந்துச்சு போன வாட்டி செய்யும்போதே. ஸோ அதனால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிட்டேன். இது நல்லா நல்லா வரும்போது இதை இதெல்லாம் கையாலே கரைச்சி கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம வச்சோம் அப்படின்னா அந்த புளி, தக்காளி, மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்து, உப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் சேர்ந்து அது கொஞ்சம் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். நம்ம இதிலே போட்டு வதக்கணும் அப்படின்னா அது வேறு டேஸ்ட்டு கொடுக்கும். ஸோ நம்ம எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா வதங்கினதும் நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படின்றது. ஸோ இந்த அளவுக்கு நல்லா அந்த காயெலாம் வதங்கினதும் நம்ம நெக்ஸ்ட்டு கருவாடு எடுத்து தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம கருவாடையும் போட்டு வதக்கணும். அப்போ தான் நல்லா ஸ்மெல் வரும், நல்லா வாசனையாக இருக்கும். இது என்ன சொல்கிறது, வெந்துடும். ஏற்கனவே ஹாட் வாட்டரில் போட்டிருக்கோம். நம்ம வதங்கும் போதே போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம அந்த குழம்பு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எடுத்து ஒன்ஸ் இப்படி கிளறிட்டு நம்ம அதில் ஊற்றலாம். ஊற்றிட்டு நீங்கள் மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வைக்கிறீங்க அப்படின்னா நல்லா கொதித்து வரும்.
நல்லா ஒன்ஸ் கொதித்த பிறகு நம்ம வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குழம்பு ஃபுல்லாகவே செய்யணும். எடுத்ததுமே ரொம்ப ஹை ஃப்ளேமில் ஃபுல்லாக கொதிக்க விட்டுட்டோம் அப்படின்னா குழம்பு வந்து சுண்டிடும், அந்த மிளகாத்தூள் வாசனை அப்படியே இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கொதிக்கிற வரைக்கும் மட்டும் இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி கொதி வந்த உடனே இந்த மாதிரி வந்ததும் நம்ம சிம்மில் வச்சுக்கணும் அடுப்பை. அதுக்கப்புறமா தட்டு போட வேண்டாம். தட்டு போடாமல் நல்லா கொதித்து வந்ததும் நல்லா அது சுண்டுனா மிளகாத்தூள்லாம் அந்த சைடில் இதுவாகும். ஸோ இந்த மாதிரி நல்லா கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்பொழுது நான் வந்து உப்பு டேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ உப்பு லைட்டாக குறைஞ்சிது. ஸோ அதனால் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டு இது பண்ணி வச்சுருக்கேன். கொதிக்கிட்டோன்னு ஸ்லோவில் வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கிட்டு அதுலேயும் நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் ஹாட்டானதும் மீன் ஆல்ரெடி மசாலா போட்டு ஒரு 4 பீஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அது மட்டும் இப்போ சைட் டிஷ்க்கு அது மட்டும் நம்ம செய்யலான்ட்டு. ஸோ அது ஆல்ரெடி மிளகாத்தூள் பூண்டு எல்லாம் நசுக்கி போட்டு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சது அதை போட்டாச்சு. நல்லா இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு சாப்பாடு தான். மழைக்கு கிளைமேட்டுக்கு நல்லா இந்த மாதிரி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் இந்த 4 இது மட்டும் இதுதான் இருந்துச்சு மீன். ஸோ அதனால் அதை மட்டும் நாங்கள் போட்டாச்சு. பக்கத்துலேயே இன்னொரு அடுப்பில் வந்து 2 எக்கு வந்து பாயில் பண்ணியாச்சு. அந்த குழம்பு இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த முட்டை இல்லை நடுவில் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். சாதமும் வெந்துருச்சு. ஸோ இதெல்லாம் ரெடியானதும் நம்ம சுட சுட சாப்பிட்லாம். மீன் ஒரு பக்கம் ஃப்ரை ஆகிட்டே இருக்குது. குழம்பும் ஆல்ரெடி மோஸ்ட்டாக கொதித்து முடிச்சிருச்சு. பாருங்கள், மீனும் வறுத்தாச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதித்து குழம்பு கட்டியானதும் நான் ஆஃப் பண்ணிட்டேன். மீனும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி அவ்வளோதான். ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்தாச்சு. ஸோ சாப்பிட்ட போகிறோம். பாய்.